ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய டாபிக் வந்து இந்த மேக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட டவுட் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படி நம்ம மேக்ஸ் சிலபஸ் என்ன, மேக்ஸ் சிலபஸ் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டே இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, மேக்ஸ் சிலபஸ் என்ன, இந்த மேக்ஸ் சிலபஸ்க்கான ஒரு ப்ராப்பர் பிளான், ஒரு 180 நாளுக்கான ஒரு பிளான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளானை வச்சு உங்களால் எப்படி இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும், அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மேக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு அதை படிக்கிறதுக்கு, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தா மட்டும்தான் அதில் நம்மளால் மாஸ்டர் ஆக முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் டைமே கொடுக்க மாட்டேன். கொஞ்ச நாள், 1 மாதம், 2 மாதம், ஒரு 10 நாள், 15 நாள் அவ்வளோதான் நான் கொடுப்பேன். அந்த டைமுக்குள்ளே எனக்கு எல்லாத்துலேயுமே நான் எக்ஸ்பர்ட் ஆயிரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ நீங்கள் நேரம் அப்படிங்கிறத ஒன்றை செலவு பண்ண கரெக்டாக இருந்தால் தான், நேரம், உங்களோட உழைப்பு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த மேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸுங்கிறது ஒரு கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸை நம்ம எப்படி கற்றுக்குறோம், எங்கே கற்றுக்குறோம், இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கே தவிர, மற்றபடி மேக்ஸுங்கிற அந்த சப்ஜெக்ட் மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸ் கஷ்டங்கிறது உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த தப்புலாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அத கண்டிப்பா திருத்திக்கோங்க. அப்படி திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பிரிப்பரேஷன் வேற லெவல்ல போகும். நீங்க ஆல்ரெடி பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே நான் வந்து 2, 3 வருஷமா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா எந்த இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல. இப்போ வரைக்குமே எனக்கு மேத்ஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸே இல்ல. என்னால ஒரு கொஸ்டின் குடுத்தா, அத எனக்கு போட தெரியல. ஓகேங்களா? அத சால்வ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எங்க தப்பு பண்றேன்னு தெரியல. அப்படிங்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தப்பு பண்றாங்க? ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் வந்து மேத்ஸ வந்து கஷ்டமா ஃபீல் பண்றதுக்கு அவங்க செய்யக்கூடியது ஒரு 3 முக்கியமான மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னென்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். விஷயம் வந்து ப்ராப்பரா இந்த மேத்ஸோட சிலபஸ் என்னங்கிறதே பாதி பேருக்கு தெரியல. எது சிலபஸ்னே தெரியல. சும்மா ரேண்டமா அங்க படிக்கிறது, இங்க படிக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்டமானி படிச்சுட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும், இது மேத்ஸ்ன்னு இல்ல. நீங்க இங்கிலீஷ் படிச்சாலும் சரி, ரீசனிங் படிச்சாலும் சரி, ஜிகே படிச்சாலும் சரி, உங்களுக்கான சிலபஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரியணும். இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது சிலபஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் ஒண்ணு வேணும். ஓகேவா? ஒரு பிளான் பண்ணணும். இந்த ப்ராப்பர் பிளான் இல்லாம நீங்க உள்ள இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியாது, எங்க முடிக்கணும்னு தெரியாது. சும்மா கண்டமானி எங்கெங்க ஓடிக்கிட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் ஒரு 100% ஃபினிஷ் ஆன ஃபீல் வரவே வராது. ஓகேவா? ஸோ அதனால ப்ராப்பர் பிளான் முக்கியம். அடுத்த 3வது பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, இந்த சோர்ஸ். நான் எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோர்ஸ்ல வந்து நெறைய பேருக்கு நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, சும்மா படிக்கிறேங்கிற பேர்ல ரேண்டமா ஒரு டாபிக் எடுத்து, அதுக்குன்னு சொல்லிட்டு ரேண்டமா YouTubeல ஏதாவது ஒரு வீடியோ ஒரு சர்ச் பண்ணி சும்மா பார்க்குறது. இந்த டாபிக் ஒரு வீடியோ, ஒரு ஒரு டீச்சர் ச கிளாஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. அத பார்ப்பாங்க. அப்ப இன்னொரு டாபிக் பார்க்கும்போது அவர் வீடியோ YouTubeல இருக்காது. அப்ப இன்னொரு சேனலுக்கு மாறுவாங்க. அப்போ மாத்தி, 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 மாத்தி பார்த்துட்டே இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இதுலயும் இந்த சிலபஸ் கம்ப்ளீஷன் கரெக்ட்டா நடக்காது. உங்களுக்குள்ள நெறைய கன்ஃப்யூஷன் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நான் வந்து கிளியரா ஒண்ணு சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து அ ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சரி, மேத்ஸ் டாபிக் எடுத்து படிக்க உட்கார்றீங்க. மேத்ஸ் தான் நீங்க கம்ப்ளீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உட்கார்றீங்க. அப்ப நீங்க மேத்ஸ கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் வந்து என்ன பண்ணணும்னா, மொத இதுதான் சிலபஸ். இதுக்கான ஒரு பிளான போட்டுட்டு, இதுதான் சோர்ஸ். இந்த சோர்ஸ்ல என்ன இருக்கோ அத நான் படிக்க போறேன். அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சும்மா தேவையில்லாம அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம்னு சொல்லிட்டு மைண்ட மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்ட நோக்கி போறீங்கன்னா, அந்த லைன்ல கரெக்ட்டா போங்க. இடையில இடையில அப்படியே அங்க தாவி, இங்க தாவி போனீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ராப்பரா கன்சிஸ்டன்சி வரவே வராது. உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகாது. புரியுதா? ஸோ முக்கியமா நான் சொன்னது என்னது? ஒரு சிலபஸ் என்னங்கிறது தெரியணும். அதுக்கான கரெக்ட்டான ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும். அதுக்கப்புறமேட்டு கரெக்ட்டா அத எந்த சோர்ஸ்ல படிக்க போறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது 3யுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த சிலபஸ் என்னங்கிறத நான் குடுத்துர்றேன். இந்த பிளான் என்னங்கிறதையும் நான் குடுத்துர்றேன். ஓகேவா? இந்த சோர்ஸ்
சோர்ஸ் என்னங்கிறத நான் குடுப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோர்ஸ் வந்து நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ, இப்போ நான் திரும்பவும் சொல்றேன். இந்த வீடியோ வந்து நீங்க என்னோட கிளாஸஸ் தான் பார்க்கணும், என்னோட கோர்சஸ் தான் வாங்கணுங்கிறத ப்ரமோட் பண்றதுக்காக கிடையவே கிடையாது. நீங்க யார் வீடியோனாலும் பார்த்துக்கோங்க. யாரோட கோர்சஸ்னாலும் வாங்கிக்கோங்க. ஆனா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸ். இப்போ நார்மலா வந்து சோர்ஸ்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? புக்ஸ் சொல்லுவாங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம பெருசா புக்ஸ் பார்த்துலாம் படிக்கிறதில்ல. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஒண்ணு வாங்குவோம். இல்ல YouTubeல ஏதாச்சும் ஒரு நெறைய ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு. அதுல ஏதாச்சும் ஒரு டீச்சர ஃபாலோ பண்ணுவோம். இந்த டீச்சர் நல்லா எடுக்குறாங்கன்னு சொல்ட்டு. ஓகேவா? ஸோ, அப்ப அந்த மாரி சோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள நீங்க பார்க்கணும்? என்னென்ன விஷயங்கள பார்த்து நீங்க அந்த சோர்ஸ செலக்ட் பண்ணணும்? அது நீங்க எந்த சோர்ஸ்னாலும் செலக்ட் பண்ணலாம். எந்த டீச்சர்னாலும் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹிந்தி நல்லா வரும், உங்களுக்கு ஹிந்தி தெரியும், பேச தெரியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஹிந்தி சேனல் கூட பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ விட ஹிந்தி சேனல்ஸ் வந்து ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். அவங்க குடுக்கக்கூடிய கன்டென்ட் வந்து நெறைய இருக்கும். எக்ஸாம் ஓரியன்டடா நல்லா நெறையவே குடுப்பாங்க. அந்த அளவுக்கு நமக்கு தமிழ்ல வந்து சேனல் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ ஹிந்தி லெவலுக்கு தமிழ்ல வந்து நமக்கு சேனல் கம்மி தான். உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ஹிந்தி போலாம். ஆனா இப்ப பிரச்சனை என்ன? நெறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது. நார்மலா மேத்ஸ் தமிழ்ல சொல்லிக் குடுத்தாலே புரியாது. எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் ஹிந்தியில பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. ஓகே. அப்ப இந்த இடத்துல தமிழ்ல நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய சோர்சஸ் நெறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நெறைய பேர் கிளாஸ் எடுக்குறாங்க. YouTubeல ஃப்ரீயா இருக்கு. நெறைய பேர் கோர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல நீங்க ஒரு கோர்ஸ எப்படி செலக்ட் பண்ணணும்? ஓகேவா? இதுல வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு தப்பு என்னன்னா, தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ வாங்காதீங்க. ஓகேவா? என் ஃப்ரெண்ட் சொன்னான் சார் இந்த கோர்ஸ் நல்லா இருக்கு. இந்த சார் நல்லா எடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ நீங்க வாங்குனீங்கன்னா, அத விட முட்டாள்தனமான விஷயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதே மாரி என் ஃப்ரெண்ட் சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதுவும் முட்டாள்தனமான விஷயம் தான். உங்களுக்கு எது கரெக்ட்டான சோர்ஸ்ங்கிறத உங்களால மட்டும் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர, வேற யாராலயும் முடிவு பண்ணவே முடியாது. ஓகேவா? இங்க நான் குடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ரைட் சோர்ஸ செலக்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். சரியா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன பார்க்க வேண்டியது வந்து, நீங்க வந்து ஒரு டீச்சர செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீச்சர் வந்து ஆக்சுவலா ஃபுல் சிலபஸ் ஓகேங்களா? ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரா? ஓகேங்களா? எல்லா சிலபஸும் கம்ப்ளீட்டா இருக்குதா? மேத்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப மேத்ஸ மட்டும் எடுத்துப்போம். மேத்ஸ்ல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து ஃபுல்லா அவரு கிளாஸ் எடுத்திருக்கிறாரா? இந்த பாயிண்ட்ட நீங்க பார்க்கணும். சிலபஸ் கம்ப்ளீஷன் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ இந்த செக் பாக்ஸும் உங்களுக்கு டிக் ஆகணும். ஓகே. எல்லா டாபிக்கும் எடுத்திருக்கிறாரு. எல்லா டாபிக்லயும் எல்லா மாடலும் கவர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே. சிலபஸ் கம்ப்ளீஷன் இருக்கு. ஓகே. அடுத்து 2வது பாயிண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல அவரோட கிளாஸஸ பாருங்க. அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? அந்த கிளாஸஸ் எல்லாமே சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். புரியுதா? இதுல ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது புரிதல். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது புரிதல். இதுல வந்து ஒரு விஷயத்த தெளிவா பார்த்துக்கோங்க. ஷார்ட்கட் சொல்லி தராரு சார் ஒரு சாரு. நல்ல ஷார்ட்கட் சொல்லி தராரு சார். அத தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஷார்ட்கட்ன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுங்க. ஓகேவா? இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒருத்தன் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற நேரத்துல இந்த ஷார்ட்கட்குள்ள போனான்னா, அதாவது எப்படி தெரியுமா? இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ரியாலிட்டி உங்ககிட்ட நான் சொல்றேன். YouTubeல நெறைய வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. இந்த நெறைய வீடியோல வந்து என்னன்னா, நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு அப்படியே போட்டு, "சார் நான் இந்த 10 ஸ்டெப்ல சால்வ் பண்ணத நான் 2 ஸ்டெப்ல சொல்லி தரேன்னு" சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. இந்த மாரி இடத்துல வந்து இதெல்லாம் எப்படின்னா, அந்த மீனுக்கு தூண்டில் போடுற மாரி தான். ஓகேங்களா? ஸோ மீனுக்கு தூண்டில் போடுற மாரி உங்களுக்கு அப்படியே தூண்டில் போட்டுவுட்டு அந்த மாரி சரி இவ்ளோ கஷ்டமா சொல்லிக் குடுத்தத 2டே ஸ்டெப்ல சொல்ட்டாரேன்னு சொல்ட்டு, அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போயிட்டு அந்த கோர்ஸ வாங்க வைக்கிறதுக்கான ஒரு இதுதான். அத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால ஷார்ட்கட் பின்னாடி போகாதீங்க. நீங்க வந்து ஒரு மேத்ஸ கத்துக்க போறீங்க. மேத்ஸ கத்துக்கும்போது அத புரிஞ்சு தான் படிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சா தான் அதுல கான்ஃபிடன்ஸ் வரும். புரிஞ்சா தான் கான்ஃபிடன்ஸ் வரும். புரியாம ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, அதுல கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அது உங்க மனசுக்குள்ள ஏதோ படிச்சுட்டோம்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா வித்தியாசமா ஒரு கொஸ்டின குடுத்தா, உங்களுக்கா போடக்கூடிய எபிலிட்டி வரணும். அந்த எபிலிட்டி வரணும்னா, கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் 2வது பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அவரு சொல்லிக் குடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியுதா? ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நெ ஒ ஒரே சப்ஜெக்ட் தான். ஒரு 10 டீச்சர கொண்டு வந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரும் வேற மாரி டீச் பண்ணுவாங்க. 10 பேரும் சொல்லக்கூடிய கான்செப்ட் ஒரே விஷயத்த தான் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. ஆனா, அவங்களோட அந்த டெலிவரி இருக்கு இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த கான்செப்ட் அவங்க குடுக்கக்கூடிய அந்த வே ஆஃப் டெலிவரி வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஒருத்தர் சொல்லக்கூடிய அந்த விதம் வந்து அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு நல்லா ரீச் ஆகும். நமக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்போ
இப்போ ஒருத்தருக்கு பிடிச்ச டீச்சர் இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஒருத்தருக்கு வந்து இவர் சொல்லிக் கொடுத்தது இந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு புரியுது அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு அதே டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்குறது புரியணும்னு அவசியம் இல்ல. அவனுக்கு வேற டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது புரியும். ஓகேங்களா? ஸோ அப்ப அது மாரி உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன், அவங்க சொல்லிக் கொடுக்குறத உங்களால கேட்ச் பண்ணிக்க முடியுதா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கா? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது விஷயம் வந்து என்னன்னா, கான்செப்ட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் மட்டும் போகாம, கான்செப்ட்ட சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றாங்களே. டைரக்ட்டா ஷார்ட்கட் போக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின ரீட் பண்ணி, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கு, அந்த கொஸ்டின கான்செப்ட் வைஸ் எப்படி எழுதணும், இது எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின எப்படி ஷார்ட்டா பண்ணணும், இப்படி பார்க்கணும். அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது கான்செப்ட்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஷார்ட்கட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்களேன். நான் படிச்சம்போது ஷார்ட்கட்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப ஷார்ட்கட்லாம் தெரியவே தெரியாது. ஆனா என்ன, கான்செப்ட்ட மட்டும் தான் படிச்சேன். ஆனா இப்போ என்னால நானே ஷார்ட்கட்ட உருவாக்க முடியும். ஸோ அந்த லெவலுக்கு என்ன பில்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னது? இந்த கான்செப்ட்ட நான் கிளியரா படிச்சது தான். புரியுதா? ஸோ கான்செப்ட் படிக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அந்த டைம நீங்க குடுக்கணும். ஸோ நான் கான்செப்ட் படிக்கிறதுக்கு டைமே குடுக்க மாட்டேன். ஷார்ட்கட் எனக்கு ஈஸியா படிக்க முடியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க தோத்து போயிடுவீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். வெறும் ஷார்ட்கட்ட மட்டும் வச்சுட்டு மேத்ஸ்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா, இப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படி இருக்கு. ஸோ எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு அப்படியெல்லாம் ரிப்பீட் ஆகாது. அப்படியே ரிப்பீட் ஆகாது. ஒரு டோட்டலா இப்ப எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஒரு 15, 18 கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் அப்படியே வரும். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 7, 8 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வித்தியாசமா தான் கேட்பாங்க. அந்த வித்தியாசமான கொஸ்டின் நீங்க அப்ரோச் பண்றதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ கான்செப்ட் வைஸ் டீச் பண்றாங்களா? எல்லா சப்ஜெக்ட்லயும் கான்செப்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களாங்கிறத பாருங்க. ஷார்ட்கட்ட மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது 3வது பாயிண்ட். ஓகே. அடுத்தது 4வது பாயிண்ட் என்னன்னா, முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு டீச்சர் நடத்தக்கூடிய கிளாஸ பார்த்து முடிச்ச உடனே, நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆகணும். இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு பெர்சன்டேஜ்ன்னு ஒரு டாபிக், ஒரு டீச்சரோட வீடியோவ நான் பார்த்துட்டேன். ஓகே. அவர் சொல்லிக் குடுத்த விஷயங்கள் எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ஒரு புது விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெர்சன்டேஜ்னா என்ன? இது எப்படி ஒர்க் ஆகுது? எந்தெந்த இடத்துல இது எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? இது எல்லாத்தையுமே உங்களால கிளியரா புரிஞ்சு, அந்த சப்ஜெக்ட் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆச்சுது அப்படின்னா, உங்களுக்கு அவங்க தான் கரெக்ட்டான டீச்சர். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்ட்டான சோர்ஸு. அவங்கள தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஸோ புரியுதா? ஸோ இந்த 4 செக் பாக்ஸையும் நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 4 செக் பாக்ஸும் டிக் ஆகுற மாரி ஒரு சோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோர்ஸ நீங்க கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணலாம். அந்த சோர்ஸ நீங்க கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணலாம். அதுலயும் முக்கியமா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். தயவு செஞ்சு ஒன்லி ஒன் சோர்ஸ். ஒரு டீச்சர ஃபாலோ பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? என்கிட்டலாம் நெறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பேர் என்கிட்ட பேசுனாங்க. என்னன்னா, ஆன்லைன்ல பெய்டு கோர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களாம். ஆன்லைன்ல மேத்ஸுக்கு ஆன்லைன்ல பெய்டு கோர்ஸே 4 இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், "எதுக்கு 4 வாங்கி வச்சிருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்டேன். "இல்ல சார், இவரு இது இந்த இடத்துல இவர் கரெக்ட்டா இது சொல்லி தருவாரு. இவர் இத கரெக்ட்டா சொல்லி தருவாரு." அப்படி தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஒருத்தங்கள ஃபாலோ பண்ணி போறீங்க அப்படின்னா, அவங்கள நம்புங்க தயவு செஞ்சு. அவங்க வந்து இப்போ மேத்ஸுங்கிறது வந்து ஒவ்வொன்னும் வித்தியாசமாலாம் கிடையாது. மேத்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? நம்ம ரேஷியோல படிச்ச ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போயிட்டு ஜியாமெட்ரில எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ நீங்க ஒரே டீச்சர ஃபாலோ பண்ணா தான், அவங்க ஒரு விதமா உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க, டீச் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த இதுக்கு நீங்க அடாப்ட் ஆயிருப்பீங்க. அப்ப அத கொண்டு அங்க நான் அப்ளை பண்ணும்போது உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஸோ நீங்க வந்து மேத்ஸ்ல நல்ல வெல் வெர்ஸ்டா இருக்கிறீங்க. எனக்கு மேத்ஸ்னா புடிக்கும். நான் கொஞ்சம் மேத்ஸ்ல ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிறவங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. அவங்க ஒரு சோர்ஸ் வச்சுக்கிட்டும், 10 சோர்ஸ் வச்சுக்கிட்டும், எத்தன சோர்ஸ்னாலும் வச்சுக்கிட்டும் அவங்களால டேக்கிள் பண்ண முடியும். ஆனா நான் மேத்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கேன். எனக்கு மேத்ஸ் ஆல்ரெடி கஷ்டமா தான் இருக்கு. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இந்த மாரி 2, 3 கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு போகும்போது 2, 3 சோர்ஸ தேடி போகும்போது உங்களுக்கு கன்ஃப்யூஷன் நெறைய கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த கன்ஃப்யூஷன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி நெறைய சோர்ஸஸ வாங்கி சேர்த்து வச்சுக்க கூடாது. ஒருத்தங்கள ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் அவங்கள ஃபுல்லா நம்புங்க. அதனால தான் நான் சொல்றேன். ஃபுல் சிலபஸ் அவங்க இருக்குது. ஃபுல் சிலபஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க எதுக்கு அவங்க கிட்டயே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாமே. எதுக்கு தேவையில்லாம அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம்னு சொல்லிட்டு பிச்சு பிச்சு போணும். ஓகேவா? ஸோ அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் வந்து, உங்களுக்கு வரக்கூடிய அந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப நார்மலா வந்து டவுட்டே இல்லாம யாருமே கிளாஸ் எடுக்க முடியாது. அப்படிதானே? எவ்வளோ பெரிய டீச்சரா இருந்தாலும் அவங்க கிளாஸ் எடுத்தா கண்டிப்பா டவுட் வரும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ட அவங்க கிட்ட தீர்த்துக்கிறதுக்கு ஈஸியா அவங்கள வந்து ரீச் பண்ண முடியுதா?
ஓகேங்களா? ஈஸியா அவங்கள ரீச் பண்ண முடியுதா? இப்ப எனக்கு ஒரு கிளாஸ் பார்த்துருக்கிறேன் சார். இப்ப நான் ஒரு கோர்ஸே வாங்கியிருக்கேன். அந்த கோர்ஸ்ல வந்து எனக்கு வந்து டவுட்ஸ் வருது. அப்ப அந்த டவுட்ஸ் எல்லாம் நான் டக்குன்னு போட்டா எனக்கு உடனே கிளியர் பண்ணி தராங்களா? இல்லன்னா இப்போ ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எப்படின்னா, நெறைய பேர் நெறைய ஸ்டூடண்ட் இருப்பாங்க. 2000, 3000 அந்த மாரி ஸ்டூடண்ட் இருப்பாங்க. அப்ப அவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும்போது, அவ்ளோ ஸ்டூடண்ட்ஸோட டவுட்டையும் அவங்களால கிளாரிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல. அப்போ கொஞ்சம் ஓரளவு நமக்கு டவுட்டும் ஈஸியா கிளாரிஃபை பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஏன்னா, படிக்கிறோம். படிக்கும்போது டவுட் வருது. டவுட்ட யாராவது கிளாரிஃபை பண்ணாதானே அடுத்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். அப்ப அந்த டவுட் நமக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருந்ததுன்னா, அதுல ஒரு புரிதல் இல்லாம அங்கேயே நம்ம சுத்திக்கிட்டே இருப்போம். புரியுதா? அப்ப நமக்கு ஓரளவு டவுட் கிளாரிட்டி குடுக்குற அளவுக்கு அந்த சோர்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா இருந்ததுன்னா, அந்த சோர்ஸ நீங்க தெளிவா சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் உங்களுக்கான சோர்ஸ நீங்க சூஸ் பண்றதுக்கு. ஓகேவா? அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. யாரு வந்து உங்களுக்கு தெளிவா இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கரெக்ட்டா சொல்லி தராங்களோ, அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நம்பி அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, சிலபஸ்லாம் ஃபுல்லா எல்லா டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, நீங்க அடுத்த பிராக்டிஸ் ஃபேஸ் போனதுக்கு அப்புறமேட்டு நீங்க எதனாலும் பாருங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு இது இருக்கு. உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டும் கிளியரா இருக்கும். இப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? புது புது ஷார்ட்கட் படிக்கலாம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். எனக்கு கான்செப்ட்ட படிக்கிறதுக்கு தான் நான் சிலபஸ் ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஃபேஸ் ஓகேங்களா? லேர்னிங் ஃபேஸ். இந்த லேர்னிங் ஃபேஸ்ல உங்களுக்கு வந்து கான்செப்ட் பில்டிங் மட்டும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இதுல ஷார்ட்கட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கக்கூடாது. பிராக்டிஸ் ஃபேஸ்ல தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். புரியுதா? ஸோ 3ஆ பிரிச்சுக்குவோமா? ஒண்ணு வந்து லேர்னிங் ஃபேஸ். ஓகே. ஸோ லேர்னிங் ஃபேஸ். அடுத்தது பிராக்டிஸ். அடுத்தது என்னது? ரிவிஷன். அப்புறம் பிளஸ் மார்க் டெஸ்ட். ஸோ இந்த 3 ஃபேஸ நீங்க கடந்து வரணும். இந்த 3 ஃபேஸ நீங்க கடந்தா தான் நீங்க வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஃபேஸ்ல ஒன்லி என்னது? கான்செப்ட் ஒன்லி. இதுல வந்து உங்களுக்கு கான்செப்ட்க்கு மட்டும் தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். பிராக்டிஸ்ல உங்களுக்கு கான்செப்ட்ட பார்த்துக்கோங்க. பிளஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஷார்ட்கட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம கான்செப்ட்ல ஒரு இத படிச்சு வச்சிருந்திருப்போம். அந்த கான்செப்ட் வைஸ் நமக்கு போட தெரியும். அப்ப டக்குன்னு இப்படி ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அப்ப அந்த ஷார்ட்கட்டும் கான்செப்ட்டும் நமக்கு கனெக்ட் ஆகும். ஷார்ட்கட்டும் கான்செப்ட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? கனெக்ட் ஆகும். அப்ப அந்த கனெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின பார்க்கும்போது, இது இந்த கான்செப்ட்ல தான் போடணும். அப்ப இதுக்கு இந்த ஷார்ட்கட்ன்னு சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். புரியுதா? ஸோ அப்போ இதுல கான்செப்ட்ட நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறோம். புதுசா ஷார்ட்கட்ட என்ன பண்ணிக்கிறோம்? லேர்ன் பண்ணிக்கிறோம் பிராக்டிஸ் ஃபேஸ்ல. இந்த ரிவிஷன் அண்ட் மார்க்ல தான் என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த படிச்சோம் இல்லையா? லேர்னிங் ஃபேஸ்ல படிச்ச கான்செப்ட்டையும், பிராக்டிஸ் ஃபேஸ்ல படிச்ச ஷார்ட்கட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மார்க் டெஸ்ட்ல கொண்டு வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும்? இதுல தான் நீங்க வந்து ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணுவீங்க. இந்த மார்க் டெஸ்ட் எப்ப நீங்க போட ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு ஸ்பீடுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ஆர்டர தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே லேர்ன் பண்ணும்போதே நான் ஷார்ட்கட் படிச்சு ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றேன் சார். வேஸ்ட். வேலைக்கே ஆகாது. கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாம எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க தான் வந்து நிப்பீங்க. நீங்க 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, நெறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இதுதான். அதனால இந்த விஷயத்த கிளியரா பார்த்துக்கோங்க. புரியுதா? ஸோ லேர்னிங் ஃபேஸ்ல ஸ்பீட பத்தியோ, ஷார்ட்கட்ட பத்தியோ யோசிக்கவே கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி கான்செப்ட்ட மட்டும் தான் பத்தி திங்க் பண்ணணும். கான்செப்ட் மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஷார்ட்கட்ட பார்க்க மாட்டேங்கிறது சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட இருங்க. பிராக்டிஸ் ஃபேஸ்ல போயிட்டு உங்களுக்கு அப்ப புதுசா ஷார்ட்கட் பார்க்கும்போது, அத நீங்க ஷார்ட்கட்ட எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பிராக்டிஸ் ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிராக்டிஸ் ஃபேஸ்ல நீங்க மெயினா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களோட அக்யூரசி. கொஸ்டின கரெக்ட்டா எனக்கு போட தெரியுதா? கொஸ்டின தப்பு இல்லாம பண்றேனா? ஆன்சர் கரெக்ட்டா எடுக்கிறேனா? அத மட்டும் தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் பிராக்டிஸ் ஃபேஸ்ல. புரியுதா? ஸோ லாஸ்ட் ரிவிஷன் அண்ட் மார்க்ல தான் நம்ம என்ன பண்றோம்? ஸ்பீடுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். தெளிவா புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு இருந்த கன்ஃப்யூஷன்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? தெளிவா சொல்ட்டேன். எப்படி சோர்ஸ செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. இதுவரைக்கும் எப்படி சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. அப்ப இன்னும் 2 பிரச்சனை சொன்னேன்ல. என்னது? ஒண்ணு சிலபஸ், இன்னொன்னு பிளான். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன ரெடி பண்ணோம்? இந்த 180 டேஸ் ஸ்டடி பிளான் ஒண்ணு ரெடி பண்ணேன். இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் குடுக்குற பிளான் வந்து என்னோட கிளாஸஸ வச்சு நான் குடுத்துருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா மேத்ஸ்க்கு 99% கம்ப்ளீட்டா எல்லா சிலபஸும் நான் முடிச்சுட்டேன். இப்போ நீங்க வந்து இப்போ இது வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஓகேங்களா? இது என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்காக நான் சொல்றது. இப்போ நீங்க வந்து ஜிஎஸ் ப்ரோ நம்ம சேனல ஃபாலோ பண்ணி மேத்ஸ் ஃபுல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, நம்ம குடுக்குற வீடியோஸ வச்சு நான் இந்த 180 நாள் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க வேற டீச்சர ஃபாலோ பண்றீங்கனாலும் பிரச்சனை இல்ல. நான் வந்து இங்க ஒரு பிளான் மாரி குடுத்துருக்கேன். இந்த பிளான நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பிளான மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் 180 நாளுன்னு குடுத்துருக்கேன். 180 நாள்னா கிட்டத்தட்ட எவ்வளோ? 6 மாசம். சார் 6 மாசம் ஆகுமா சார் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண? கண்டிப்பாக ஆகும் 6 மாசம். ஆனா இந்த இடத்துல 6 மாசங்கிறது நான் யாருக்காக குடுத்துருக்கேன் அப்டின்னா, மேத்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட். மேக்ஸிமம் 6 மந்த்.
மேக்ஸிமம் 6 மந்த். நீங்க மேக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா, இத குறைச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல நான் வந்து ஒவ்வொரு டாபிக்கும் இத்தன நாள்னு சொல்லிட்டு பிரிச்சு குடுத்துருப்பேன். அப்ப நீங்க ஃபாஸ்ட்டா முடிக்கிறீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்த இதுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். புரியுதா? இப்ப அதிகபட்சம் மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான அதிகபட்ச டைமே எவ்வளவுதான்? 6 மாசம். அப்ப இந்த 6 மாசம் நான் மேக்ஸ் மட்டும் தான் படிக்கணுமா? அப்படி கிடையாது. சரியா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து எப்படின்னா, நீங்க வந்து மேக்ஸ்ல நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செலவு பண்ணணும். நீங்க ஒரு நாளைக்கு மேக்ஸுக்காக கண்டிப்பா இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 3 மணி நேரம் செலக்ட் பண்ணணும். இல்ல நான் கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா 4 மணி நேரம் செலக்ட் பண்ணணும். ஸோ 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ். ஓகேவா? 3 ஹவர்ஸ்ங்கிறது கொஞ்சம் பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு. 4 ஹவர்ஸ்ங்கிறது கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு. இது ஒரு ஒரு நாளைக்கு மேக்ஸுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த டைமு. இத தாண்டி மத்த டைம்ல நீங்க அதர் சப்ஜெக்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம மேக்ஸுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 3 ஆர் 4 ஹவர்ஸ் நான் டைம் குடுத்துருக்கேன். இந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம கிளாஸ வச்சு நமக்கு என்னென்ன டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கு, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பிடிஎஃப்பா ரெடி பண்ணேன். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப்குள்ள அடுத்த போயிடலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்மளோட இந்த பிடிஎஃப்ப வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கு இல்லையா? நம்ம டெலகிராம் சேனல்ல நான் போடுறேன். நீங்க அதுல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபாலோயர்ஸ்க்கு இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் அப்படியே போட்டு விட்டுறேன். நீங்க இந்த பிடிஎஃப் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பிடிஎஃப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே. ஓகே. இதுதான் நான் சொன்ன அந்த கம்ப்ளீட் 180 டேஸ் ஸ்டடி பிளானர். சரியா? ஸோ நான் சொன்ன மாரி தான் 3 to 4 ஹவர்ஸ் என்ன? பிரைட் ஸ்டூடெண்ட்டா இருந்தா 3 மணி நேரம், வீக் ஸ்டூடெண்ட்டா இருந்தா 4 மணி நேரம். ஓகே. ஸோ இத பார்த்தீங்கன்னா, இத நான் பார்ட்டா பிரிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8 அண்ட் பார்ட் 9. இந்த மொத்த மேக்ஸ் சிலபஸும் 9 பார்ட்டா பிரியுது. இந்த 9 பார்ட்ட நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பார்ட்லயும் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். இப்போ பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டாபிக் இருக்கு. சரியா? பார்ட் 1ல ஒரு 6 டாபிக் குடுத்துருக்கேன். பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்தமேட்டு இன்ஸ்டால்மென்ட் அது மாரி. இப்போ பார்ட் 2ல வந்து ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், மிக்ஸ்சர், அப்புறம் அலிகேஷன். அது மாரி சொல்லிட்டு இதுல ஒரு 6 டாபிக் இருக்கு. அடுத்து பார்ட் 3ல பாருங்க, ஆவரேஜ், சிம்பிளிஃபிகேஷன், சர்ச் அண்ட் இண்டிசஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். அடுத்து பார்ட் 4ல வந்து டைம் அண்ட் ஸ்பீடு, ட்ரெயின், போட் அண்ட் ஸ்ட்ரீம், ரேஸ், சர்க்குலர் மோஷன் இருக்கு. பார்ட் 5ல டைம் அண்ட் ஒர்க் அண்ட் வேஜஸ், பைப் அண்ட் சிஸ்டம். பார்ட் 6ல நம்பர் சிஸ்டம், ஹெச்சிஎஃப், ஏபிஜிபி. அடுத்த பார்ட் 7 பாருங்க. இதுல வந்து நமக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் வருது. அல்ஜிப்ரா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ட்ரிக்னோமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமா அண்ட் மினிமா. ஓகே. ஸோ பார்ட் 8ல ஜாமெட்ரி, மென்சுரேஷன், 2D அண்ட் 3D, கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அடுத்த பார்ட் 9ல வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டாபிக். இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்களே அந்த பர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மொத்தமா நமக்கு 9 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் டாபிக்னு பார்க்கும்போது 39 டாபிக் இருக்கு. சரியா? இதுதான் நமக்கு எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கான சிலபஸ். டோட்டலா 39 டாபிக் நீங்க படிக்க போறீங்க. ஸோ இந்த 39 டாபிக் வந்து இப்போ நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ நம்ம ஜிஎஸ் ப்ரோ சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்லயும் எத்தனை வீடியோஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ பர்சன்டேஜ்னா 11 வீடியோ இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு 10 இருக்கு. டிஸ்கவுண்ட்டுக்கு 5 இருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு. இதுல இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் நான் இது வரைக்கும் இன்னும் எடுக்கல. ஓகேங்களா? இது ஒண்ணு மட்டும் தான் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில தான் ஒரு கிளாஸ் அப்லோட் பண்ணேன். ஓகேங்களா? கிளாஸ் நம்பர் 6 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கு. அப்போ இதுல ஒரு 7 கிளாஸ் வரும் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏஜஸ் இருக்கு. அந்த ஏஜஸ்ல ஸ்டார் போட்டிருக்கேன். இதுல 2 வீடியோஸ் நான் வச்சிருக்கேன். இந்த ஏஜஸ்ல இன்னும் கூட 2 வீடியோ வரும். ஓகேங்களா? இன்னும் கூட 2 வீடியோ வரும். இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி இன்னும் 2 வீடியோ இதில் நான் அப்லோட் பண்ணுவேன். அது இன்னும் ஒரு 1 வீக்குள்ள இந்த 2 வீடியோ அப்லோட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மற்றபடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 99% ஆஃப் த சிலபஸை நம்ம ஓவராலா ஜிஎஸ் ப்ரோ சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து முக்கியமா உங்களுக்கு நம்ம ஜிஎஸ் ப்ரோ சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு முக்கியமான ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா, இதுல அந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கேன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட 85% ஆஃப் த மொத்த சிலபஸ்ல 85%. ஓகேவா? ஸோ டோட்டல் சிலபஸ்ல 85% வந்து உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 15% இருக்கு இல்லையா? இந்த 15% மட்டும் உங்களுக்கு என்னன்னா நம்மளோட ஆப்ல இருக்கும். இந்த உதாரணத்துக்கு பாருங்க. இந்த ஏபிஜிபி இருக்கு. திரும்ப இந்த ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அப்புறம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம ஆப்ல கொடுக்குறோம். ஸோ இந்த ஆப்ல வந்து இது பே பண்ணி தான் வாங்கணும். சரியா? ஸோ மற்றபடி மீதி இருக்கக்கூடிய 85% நான் ஃப்ரீயாவே வச்சுட்டேன்.
ஓகே, கிட்டத்தட்ட 90% ஆஃப் அரித்மெட்டிக் டாபிக் அண்ட் கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா எல்லாமே நம்ம யூடியூப்ல ஃப்ரீயா தான் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு டீச்சிங் புடிச்சிருக்கு அப்படின்னா, இல்ல உங்களுக்கு இப்போ இதுவரைக்கும் நீங்க எந்த சோர்ஸும் ஃபாலோ பண்ணல, ப்ராப்பரா ஒரு சோர்ஸ நீங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க என் சோர்ஸ தான் செலக்ட் பண்ணணும்னு நான் சொல்லல. என்னோட வீடியோஸ பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு பெர்சன்டேஜ் வீடியோ எடுத்து பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்ல நான் சொல்லிக் குடுக்குறது உங்களுக்கு புரியல, கிளியரா இல்ல அப்படின்னா, நான் சொன்ன செக் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எந்த டீச்சர் கிட்ட உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த டீச்சரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா சிலபஸ் இதுதான். எந்த டீச்சரா இருந்தாலும் இதுதான் சிலபஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் இருக்கு. ஸோ இதுல எதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்டடி பிளானர் பாருங்க. நம்பர் ஆஃப் டேஸ், ஒவ்வொரு டாபிக்கும் எத்தனை நாள் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க நான் கொடுத்துருக்கேன். இப்போ பர்சன்டேஜுக்கு பாருங்க, மொத்தம் 11 வீடியோ இருக்கா, இதுக்கு 5 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. சார் பர்சன்டேஜ் முடிக்கிறதுக்கு எதுக்கு சார் 5 நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், இது பிரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது. ஸோ ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட், மேக்ஸில் நான் ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தயவு செஞ்சு இவ்வளோ டைம் எடுக்க தான் செய்யும். அது பேசிஸில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதை விட ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போறீங்கன்னா ஓகே, நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வேகமாக முடிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. ஸோ வேகமாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் குறையும். ஓகேவா? நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் டைம். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு பார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அப்போ இதை ஃபாலோ பண்ணும்போது எப்படி பண்ணுங்க, நான் பிளான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நாள்னு கொடுத்துருக்கேன். அதுதான் ஆர்டர் எப்படி போகணும் அப்படின்னா, என்ன ஆர்டரில் நான் ஃபாலோ பண்ணுன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே பார்க்க வேண்டியது இந்த பர்சன்டேஜை பாருங்க. இந்த பர்சன்டேஜ பார்த்துட்டு டைரக்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, ரேஷியோவ பாருங்க. ஓகேவா? பர்சன்டேஜ பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், ரேஷியோவ பார்க்கணும். பர்சன்டேஜ பார்த்துட்டு, ரேஷியோவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எங்க வரணும் தெரியுமா? ஆவரேஜ்க்கு வரணும். இந்த 3ம் தான் அரித்மெட்டிக்கோட ஹார்ட். ஓகேங்களா? ஹார்ட் ஆஃப் அரித்மெட்டிக். நீங்க எந்த அரித்மெட்டிக் டாபிக் எடுத்தாலும் அதுக்குள்ள பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் இது 3 வராம அந்த அரித்மெட்டிக் இருக்கவே இருக்கு. சரியா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் பாருங்க, அடுத்த ரேஷியோ பாருங்க, அடுத்த ஆவரேஜ் பாருங்க. இது 3யும் பார்த்துட்டு அடுத்து இங்க வாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட், ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், மிக்சர், அலிகேஷன் அப்படி சொல்லிட்டு வாங்க. இங்க இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வரணும். ஓகேவா? ஸோ இந்த 3 பார்ட்டையும் முடிச்சுட்டு தான், இந்த 3 பார்ட்டையும் முடிச்சுட்டு தான் கீழே இருக்கிற பார்ட்டுக்கு போகணும். கீழே இருக்கிற பார்ட்டை உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படினாலும் படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பார்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த பார்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பேசிக் அப்படிங்கிறது இந்த 3 பார்ட் தான். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் பார்ட்ல பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் இது 3யும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல மீதி டாபிக், செகண்ட் பார்ட்ல மீதி டாபிக், தேர்ட் பார்ட்ல மீதி டாபிக் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடியது நீங்க என்ன ஆர்டர்ல உங்க இஷ்டத்துக்கு தோணுதோ அது மாதிரி படிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இது எல்லாத்துக்கும் எத்தனை நாள் டைம் எடுத்துக்கணுங்கிறது இதில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இருக்கிறதுலே அதிக நாள் வந்து நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜாமெட்ரிக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் ஜாமெட்ரியில் கிட்டத்தட்ட 33 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கிளாரிட்டியா நமக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி கிட்டத்தட்ட 33 வீடியோ இது பெய்டுல தான் இருக்கு. இதை நீங்க பே பண்ணி தான் வாங்கணும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இங்க நான் பெய்டுன்னு போட்டுக்கிறது வந்து மொத்தமா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 8 டாபிக் மட்டும் நமக்கு என்ன இருக்கு, ஆப்ல பெய்டா இருக்கு. ஸோ இந்த 8 டாபிக் வந்து 2 கோர்ஸா நான் பிரிச்சு போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அது மட்டும் நீங்க பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 31 டாபிக்கும் உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு. ஸோ இதுல நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம்னா, ஃப்ரீயா கொடுக்குறாங்க, குவாலிட்டியா இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். தயவு செஞ்சு வீடியோ பாருங்க. நீங்க பே பண்ணி ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கோர்ஸுக்கு ஈக்குவலா இல்லைன்னா அதுக்கு மேல தான் நம்மளோட ஃப்ரீ கோர்ஸுமே இருக்கும். சரியா? ஃப்ரீயா இருக்குது அப்படிங்கிறதுனால அத வந்து ரொம்ப சீப்பா நினைச்சிடாதீங்க. சரியா? ஸோ எல்லாமே ஒர்த்தான கன்டென்ட். கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா நீங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மொத்தமா நமக்கு பார்க்கும்போது இங்க டோட்டலா 180 டேஸ் வந்துரும். சரியா? ஸோ இத மட்டும் லைட்டா ஒரு பிரிண்ட் அவுட் மாரி போட்டு வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு டாபிக் முடிக்க இந்த மாரி டிக் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு டாபிக் முடிக்க டிக் பண்ணிட்டே வரும்போது நமக்கு தெரியும். எங்க ஆரம்பிக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எப்போ முடிப்போம் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிளான் தெரியும். ஸோ இந்த மாதிரி பிளான் எதுவுமே இல்லாம சும்மா ரேண்டமா இங்க ஆரம்பிக்கிறேன், அங்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, எங்க ஆரம்பிச்சோன்னு தெரியாது, எங்க முடிக்கிறோன்னு தெரியாது. ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாம கன்ஃபியூஷனோட சுத்திட்டு இருப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி கீழே வந்து அந்த ஒவ்வொரு டாபிக்குக்கும் நான் இங்க லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ நீங்க வந்து புதுசா யாரோ பாக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது அங்க போயிடும். உதாரணத்துக்கு இந்த பாத்தீங்களா, இந்த இடத்துல இப்போ பர்சன்டேஜ் வேணுமா, இந்த இடத்த நீங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இப்படி கேட்கும். அப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யூடியூப்ல அந்த பர்சன்டேஜுக்கான பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? இது ஆட் வருது.
இதுதான் இந்த இருக்குல்ல பர்சன்டேஜுக்கான பிளேலிஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல மொத்தமாக ஒரு இருக்கா 11 வீடியோஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிடுவீங்க. கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இது எல்லா டாப்பிக்கும் வச்சுருக்கேன். இது நமக்கு அந்த பெய்டு கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நம்மளோட அந்த கோர்ஸோட லிங்க் இருக்கும். இது வந்து நீங்கள் பெய்ட் கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட GS Pro ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை நான் ஆப் இல்லை, நான் வந்து லேப்டாப்பில் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ வெப்சைட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 199 இருக்கா. இதில் வந்து பர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், APGP இது அவ்வளோத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த டாப்பிக்கெல்லாம் இதில் கவர் ஆகிடும். அடுத்தது இன்னொன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இருக்குது. இது வந்து இன்னொரு கோர்ஸ் சொன்னால அட்வான்ஸ் மேக்ஸில் ஜாமெட்ரி, மென்சுரேஷன், 2D 3D கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு மட்டும் இது வந்து 299 வரும் இந்த கோர்ஸ். ஸோ இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மொத்தமாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்பர் ஸ்டடி பிளான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசணும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லாமே ஒரு கிளியர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இது தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் அதுதான். மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது சார், எவ்வளோ தான் படித்தாலும் எனக்கு புரியவே மாட்டுது, ஒரு ஒரு இதே இல்லாமல் போயிட்டு இருக்கு, நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் வருஷக்கணக்கில், ஆனால் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாத மாதிரி இல்லை, ஆரம்பித்த இடத்துலேயே நான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பாருங்கள். சரி, இந்த வீடியோ படி ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய அந்த கமெண்ட் வந்து வரவேற்கப்படுகிறது. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் இதே மாதிரி ஒரு முக்கியமான டாப்பிக்கை நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.